vlog. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சூப்பரான ஒரு குர்த்தி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ண போகிறேன். இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹைலோ குர்த்தி தான் நம்ம வந்துட்டு எப்படி அழகாக வந்து மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய vlogs அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸ்டிச் பண்ணிடலாமா? ஸோ இப்போது தேவையான பொருட்கள். ஸோ வந்து என்னடா சமையல் குறிப்பு மாதிரி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. ஸ்டிச் பண்ண உட்காரும்போது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இல்லைனா இந்த சின்ன வேலை கூட ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் கட் பண்ண போகிற மெயின் ஃபேப்ரிக், லைனிங் நானே மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கர், சிசர், டேப், ஓகேவா? அண்ட் உங்களோட மெஷர்மெண்ட். நானே இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குற இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்க, தட்ஸ் ஹியூமன் நேச்சர், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 4 பக்கமும் மடிப்பாக இருக்கிறது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து சீவிங்காக, அது வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்காக நம்ம விடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபேப்ரிக் இது. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 0.5 அளவுக்கு வந்து விட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இது மஸ்ட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட் நெக் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால 4 இன்ச்சஸ் வந்து நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த 4 இன்ச்சஸ்ல இருந்து நான் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கிறேன். பிகாஸ் மேலே 4 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா கீழேயும் அதே 4 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜுக்கு பக்கத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எட்ஜுக்கு பக்கத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச் சேர்த்து நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போட் நெக் வந்து பெர்ஃபெக்டா வரும். ஸோ அந்த ஷார்ப்பையும் இந்த ஷார்ப்பையும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அது வி நெக் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த 4 இன்ச்க்கு பக்கத்துல லைட்டா எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போட் நெக் நல்லா பெர்ஃபெக்டா நீட்டா வரும். ஸோ நம்ம நார்மலாக வந்து போட் நெக் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச் சேர்த்ததுனால இங்கே வந்து இப்போ நான் பக்கத்தில் மறுபடியும் 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் ஆர் 6.5 இன்ச்சஸ் வந்து நார்மல் சைஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆர்ம் ஹோலுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் போல் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து பாதியாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 இன்ச்சஸ் வந்து, அதாவது 2 மார்க்கிங் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ என்னோட செஸ்டோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ். அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8.5 இன்ச்சஸ் கிடைக்கும். அது கூட வந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் 9 இன்ச்சஸாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோலில் ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த 3 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஆர்ம் ஹோல் மார்க்கிங். ஸோ நான் இப்போ ஷோல்டர்லேருந்து என்னோட செஸ்ட் வந்து எத்தனை லென்த் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 14 வந்து என்னோட ஷோல்டர்லேருந்து என்னோட செஸ்ட்டுக்கு வந்து லென்த் வந்து வரும். ஸோ இப்போ என்னோட ஷோல்டர்ல இருந்து என்னோட வெயிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 வரும். ஸோ 14 ஆர் 15 வரும். ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து குர்த்தியில ரொம்ப ரொம்ப முக்கியம். குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த இடத்துல தான். நம்மளோட ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்டும் அண்ட் வந்து ஹிப்பு இதோடைய லென்த் எல்லாம் எடுக்காம ரேண்டமா நம்ம மெஷர்மெண்ட் பண்றதுனால தான் தப்பாகுது. ஸோ இப்போ என்னோட செஸ்டோடைய அளவை டிவைடட் பை 4ஆல போட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் வருது இல்லையா, அங்க மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட வெயிஸ்டோடைய அளவை வந்து நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 2வது கோடு வருது இல்லையா, அங்க போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க் பண்ணது இங்க 9.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னுடைய செஸ்ட் வந்து என்னவோ அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மார்க் பண்ணியிருப்பேன். வெயிஸ்டோடைய இது வந்து டிவைடட் பை 4 கொடுத்து அந்த 2வது லைன்ல மார்க் பண்ணியிருப்பேன். இந்த 3 லைனையும் நான் இப்போ வந்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கேல் உடஞ்சிடுச்சு. நீங்க நல்லா லாங் ஸ்கேல் இருந்தா நல்லா அதை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இன்ச் டேப் வச்சு நான் இந்த மாதிரி வெயிஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி லைன் குர்த்தி வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுடைய மெஷர்மெண்ட் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லைனிங் ஃபோல்ட் பண்ணி அங்க
அங்கேருந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட குர்த்தியோட ஹைட் நான் வந்து ஹைட்டாக இருப்பேன் அப்படின்றதுனால நான் நல்லா லாங்காகவே போடுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிட்ட வந்து வரும். ஸோ நான் வந்து 40 இன்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லைனிங் ஃபேப்ரிக் வந்து அதுக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் 40னா லைனிங் ஃபேப்ரிக் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் 38 அந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ ஆம் ஹோலில் இந்த மாதிரி குட்டியாக வந்து எக்ஸஸாக ஒரு லைன் போட்டு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மார்க்கிங்க்கு அப்புறம் நான் இப்போ அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லைன் நான் எங்கே போட்டனோ அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணி பக்கத்தில் 2 இன்ச்சஸ் கொடுத்து தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் ரெடி அளவு மட்டும் தான் மார்க் பண்ணோம். நம்ம ஸ்டிச்சிங் அலவுன்ஸே கொடுக்கல. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அழகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி 4 பக்கமும் வந்து ஃபோல்டடா இருக்கிறது என்ன பார்த்து வச்ச மாதிரி என்ன பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ண லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ நீட்டாக பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அழகா வந்துட்டு எக்ஸஸா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுத்து கட் பண்ணுங்க. நம்ம மெயின் ஃபேப்ரிக் கூட லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே எக்ஸஸா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்மி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபால்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸே வேஸ்ட் ஆயிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே அழகா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தால் தான் நம்ம வந்து அழகா நீட்டா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து அழகா கட் பண்ணி எடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம மெயின் பார்ட் ஆஃப் தி குர்த்தியை ஹைலோ குர்த்தியில இதுதான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா என்னோட டோட்டல் ஹைட் வந்து 40 சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து எக்ஸஸாவே 42 வரைக்குமே நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே வந்து நான் எந்த அளவுக்கு குர்த்தியை மேலே தூக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டேப் வச்சு அளந்து வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6 to 7 இன்ச்சஸ் வரைக்குமே மார்க் பண்ணா போதும் அப்படின்னு தோணுச்சு. அங்கே மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி கேர்வா ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து ரேண்டமா நீங்க இது பண்றது தான். உங்களோட ஹைட்டை வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாலே இந்த கேர்வை நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேர்வ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட சின்னதா வேணும்னாலும் நீங்க வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் மேல நல்லாவே வந்து ஹைலோ குர்த்தி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 6 to 7 இன்ச்சஸ் கிட்ட வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருந்த ஃபேப்ரிக்ல நான் வந்து ஹேண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்டோட லென்த் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 12 இன்ச்சஸ் வந்து என்னுடைய ஹேண்ட் லென்த் நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போறேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்லீவோடைய ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல் இல்லைனாலுமே நான் ஸ்லீவ் வந்து அழகா வந்து கையாலே வரைஞ்சிருவேன். பட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்னா நீங்க ஸ்லீவ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க அழகா வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட மிட் ஹார்ம் அதாவது நம்மளுக்கு ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா அங்க என்ன வேல்யூ வருதோ அதை டிவைடட் பை 4 கொடுத்து 1/2 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிட் ஆர்முக்கு கொஞ்சம் கீழே இருக்கும் இல்லையா அந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் ஹேண்ட் வந்து லென்த் இருக்கு இல்லையா அதாவது கீழே ரவுண்ட் வந்து எவ்வளவோ அதையும் வந்து டிவைடட் பை 4ஆல கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துட்டு நீங்க வந்து வர பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து வேல்யூவா மாறி இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணி என்னுடைய எல்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் கிளாத் குறையுது. அப்படி குறையும் போது நீங்க அந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். கிளாத் எக்ஸஸா கொடுத்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நீங்க வந்து நல்ல பக்கமும் வச்சு அழகா அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு வழி இருக்கு. இல்லை அப்படின்னா இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து கையில வந்து ஃப்ரண்ட்ல வந்து யாருக்குமே வந்து சதை இருக்காது அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட. ஸோ அதனால ஒன் சைடு வந்து எப்பயுமே நம்ம வந்து கட் பண்ணி லைட்டா எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும். ஸோ இப்போ ஹேண்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல பக்கம் எடுத்துட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை அந்த குட் சைடு வந்து நம்ம போட்டு பிளேஸ் பண்ணிக்கிறோம். பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பின் வச்சு போட்டு செக்யூர் பண்ணி பண்றது ரொம்ப நல்லது. ஸோ பிகினரா இருக்கீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த போட் நெக் மேலேயே வந்துட்டு அழகா ரவுண்ட் வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு கர்வா வந்து அழகா வந்து வளைஞ்சு அந்த நெக் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்லயே நான் அழகா மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்களும் அழகா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ போட் நெக் அப்படின்றதுனால ரொம்பவே அழகா இருக்கும் குர்த்தி. மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு போட் நெக் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பர்சனலி ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸா வந்து கிளாத்து அண்ட் வந்துட்டு நூல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வந்து ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து இந்த மாதிரி குட்டி கட்டர் இருக்கும். அதை வாங்கி நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பும் போது எந்த ஒரு பிசுறும் இல்லாம நீட்டா ஸ்ட்ரெயிட்டா அழகா வந்து உங்களுக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து சூப்பரா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ண சொல்றாங்க. இப்போ எனக்கு வந்து போட் நெக் ஷேப் வந்து சூப்பரா கிடைச்சிருக்கு. அண்ட் நான் இப்போ இது மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நகத்தால நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நல்லா ஓப்பன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் இல்லாம லைனிங் மேல இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இது ஒரு வழி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டிச்சஸே இல்லாத மாதிரி நல்லா நீட்டா காமிக்கும். ஸோ அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலேயே நீங்க வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து லைனிங்ல வந்து பொறுமையா வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக்கை வந்து ராங் சைட் திருப்பி மேலே போயிட்டு ஒரு அயன் மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்கு பெர்ஃபெக்டா மேலே எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே இல்லாமல் ரொம்ப நீட்டா வந்து கிடைச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நீட்டா பெர்ஃபெக்டா மேலே எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே போடாத மாதிரி அழகா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு எந்த சுருக்கமும் இல்லாம உங்களுக்கு வேணும் அப்படின்னா குண்டூசி போட்டுட்டு சுத்தி மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு லைனிங்க இந்த மாதிரி உங்க வெயிஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம ரொம்ப நீட்டா அழகா வந்து ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு உக்காஞ்சிடும். ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு பார்ட்டியும் நீங்க வந்து பண்ணி முடிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு நெக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் நெக் அப்படின்றதுனால நான் ஒரு இது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் நெக்கா இருந்தா தனித்தனியா நான் செப்பரேட்டா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ல நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோல வந்து நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்றது அது வந்து நான் அந்த பார்ட்டுக்கு மூவ் ஆயிடுவேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் 2 பார்ட்டியுமே வந்துட்டு அழகா சேம் ப்ரொசீஜர்ல வந்து முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குட் சைட் பார்த்த மாதிரி வச்சுட்டு 2 ஷோல்டரையும் இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து நார்மல் பிகினருக்கான இது. ஸோ இதுலயே வந்து இன்விசிபிளா எப்படி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதும் இருக்கு. ஸோ அது வந்து போக போக நான் வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பக்காவா பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மார்க் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதாவது ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ஒரு கர்வ் கொடுத்து அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் அப்போ கட் பண்ணல. அதனால இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்ல வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் கிளாத் பத்தாம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக நான் கிளாத் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த பார்ட் புரியல அப்படின்னா சொல்லுங்க. நான் செப்பரேட்டா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டோட பாட்டம் வந்து நான் இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கிறேன். ஸோ 2 ஸ்லீவுக்கும் கீழே வந்து நீங்க இந்த மாதிரி மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் 2 ஸ்லீவும் ஒரே லென்த்ல இருக்கான்னு பார்த்து இன்கேஸ் வந்து ஹைட் சின்னது பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவோடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா? அந்த சென்டர் பார்ட்டையும் ஷோல்டரோட சென்டர் பார்ட்டையும் இந்த மாதிரி ஒன்னா வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து அந்த சென்டர் பார்ட்ல இருந்து ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சஸ் அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் ஆயிடும் அழகா. ஸோ நான் இந்த பேட்டர்ன்ல தான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழினா எனக்கு தெரிஞ்ச அது இதுதான். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாவும் இருக்கும், அளவும் மாறாது, ரொம்ப பெர்ஃபெக்டாவும் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல வந்து டபுள் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையா வந்துட்டு ஸ்லீவ் பண்ணும்போது இழுக்கக்கூடாது. ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது, மெயின் ஃபேப்ரிக்கையும் இழுக்கக்கூடாது. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப இழுக்காம அண்ட் ஷேப் மாறாம பெர்ஃபெக்டா வந்து ஸ்லீவ் வந்து உட்காரும். நீங்க ரொம்ப இழுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து சுருக்கமாகி ஸ்லீவ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம ஸ்லீவ் வந்து கை வந்து திரும்பின மாதிரி ஆயிடும்.
அதாவது கை வந்து ஒரு மாதிரி பெரட்டிட்டு போயிடும். அது வந்து ரொம்பவே பார்க்க அசிங்கமா இருக்கும். அண்ட் திருப்பி திருப்பி நீங்க ரீஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஸ்லீவ் மட்டும் எப்பயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையா தான் பண்ணணும். நான் எவ்வளோ பொறுமையா பண்றேன் அப்படின்றது அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பீடா ஓட்டாம பொறுமையா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து நான் முடிக்க போறேன். பொறுமையா வச்சு நீங்க நிதானமா பண்ணும்போது தான் ஸ்லீவ் உங்களுக்கு அழகா வரும். இப்ப நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நீட்டா வந்திருக்கும். ஸோ இதே மெத்தட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையா பண்ணுங்க. ரொம்ப நிதானமா பண்ணுங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் ஷோல்டரும், என் ஸ்லீவும் எவ்வளோ ஸ்ட்ரெய்ட்டா வருது பாருங்க. சில பேருக்கு ஒரு மிஸ்டேக் வரும். ஸ்லீவ் வந்து ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழ இறங்குன மாரி இருக்கும். அந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா? ஆர்ம் இருக்கு இல்லையா? மிட் ஆர்ம் அந்த இடம் வந்து கீழ இந்த மாரி வளைஞ்சு வரும். அந்த மாரி ஃபால்ட்டுக்கெல்லாம் ஒரே ரீசன் நீங்க ஸ்லீவ இழுத்து ஸ்டிச் பண்றது தான். ஸோ இப்ப நான் ஒரு ஸ்லீவ் வந்து முடிச்சுட்டேன். இதே மாரி 2வது ஸ்லீவையும் நான் வந்து அழகா அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் குடுத்துருப்போம் இல்லையா? இன்கேஸ் உங்க மெயின் ஃபேப்ரிக்க விட லைனிங் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா வெளிய வந்துருந்துச்சுன்னா, அது ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் நீங்க வந்து கட் பண்ணிட்டு, இந்த மாரி கீழ வந்து மடிச்சு தச்சுடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபேப்ரிக்கையும் நீங்க சேர்த்து மடிக்கணும். மடிச்சு முடிச்சு தச்சுட்டீங்கன்னா, உங்க குர்த்தி வந்து ஓவர் ஆயிடும். அண்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஃபேப்ரிக்க வந்து இந்த மாதிரி சேமா அழகா வந்து 2 மெயின் ஃபேப்ரிக்கும் ஒண்ணா இருக்க மாதிரி வச்சுட்டு, நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாத மாரி, இல்ல கையால வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த சைட்ல வந்து நம்ம 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா குடுத்தோம் இல்லையா? அந்த 2 இன்ச்சஸ மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு 2 இன்ச்சஸ் குடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஸ்லீவ் வேல்யூ எவ்வளவோ அத டிவைடட் பை 2ஆல போட்டு கூட 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து இந்த மாரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாரி என்னோட ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 16 அத வந்து 2ஆல டிவைட் பண்ணா 8 இன்ச்சஸ் வரும். அதையும் ஆர்ம் ஹோல்க்கு மார்க் பண்ணி லைனா ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். என்னோட வெயிஸ்ட்டோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க இருந்து ஒரு கோடு கீழ ஸ்ட்ரெய்ட்டா கிழிச்சு, அத வந்து நான் வந்துட்டு மேலேயே வந்துட்டு இந்த மாரி ஒரு லைன் மேலேயே வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரேன். ஓகேவா? இன்கேஸ் இத முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல்டரேஷன் பண்ற மாரி சில குர்தீஸ்ல வரலாம். ஃபேப்ரிக்க பொறுத்து கூட மெஷர்மென்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க வியர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஃபைனலி ட்ரெஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.